வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி. செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன். செய்திகள் தொடர்கிறது. குரு பூர்ணிமாவை முன்னிட்டு புதுச்சேரி குரோம்பேட் யோகா மையா லலிதாம்பிகை கோவில் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. புதுச்சேரி குரோம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பாடப்பட்டு பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சம்பழம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் சொந்த கட்டிடத்தில் அங்கன்வாடி மையங்கள் செயல்படாமல் தனியார் கட்டிடங்களில் வாடகைக்கு அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இதனால் அங்கன்வாடி மைய ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களிடம் எங்களால் வாடகை கொடுக்க முடியவில்லை, எங்கள் அங்கன்வாடி மையங்களுக்கு சொந்த கட்டிடம் கட்டி கொடுங்கள் என பல கோரிக்கைகள் வைத்திருந்தனர். கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கு அரசு நிர்ணயித்த வாடகைக்கு இடம் கிடைக்கவில்லை என்றும் சொந்த கட்டிடங்கள் தேவை என பல முறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக மேலும் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தொகுதிக்குட்பட்ட அரசு நிலங்கள் ஏதேனும் உள்ளதா என தேடப்பட்டு அதில் குபேர் நகர் 5வது குறுக்கு வீதியில் புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் தனியார் ஆக்கிரமித்து இருப்பதை அறிந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு குபேர் நகர் 5வது தெருவில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டுவதற்கு 2023-2024 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 34,32,000 செலவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா 11/7/2025 வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி அளவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் திரு ஜி நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் திருக்கரங்களால் குபேர் நகர் 5வது குறுக்கு தெருவில் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் திரு சிவபாலன், உதவி பொறியாளர் திரு நமச்சிவாயம், இளநில பொறியாளர் குப்புசாமி, ஒப்பந்ததாரர் ராதாகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் நகராட்சி ஊழியர்களும் மேலும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகி மகளிர்களும் இளைஞர்களும் பலர் உடன் இருந்தனர். செய்திகள் தொடர்கிறது. பிபிஎல் T20 போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி தொடர்ந்து 3வது வெற்றி பதிவு செய்து அபார வெற்றி பெற்றது. ஸ்ரீராம் கேபிட்டல் வழங்கும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கில் 2வது சீசன் சிக்கிம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. நேற்று மதியம் 2 மணிக்கு நடைபெற்ற 8வது லீக் போட்டியில் உசுடு ஆக் கார்வாரியர்ஸ் அணியும் மாகே மெகாலா ஸ்ட்ரைக் கார்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற மாகே மெகாலா அணி முதலில் பந்து வீச முடிவு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த உசுடு ஆக்கார்ஸ் வாரியர்ஸ் அணியினர் தொடக்கம் முதலே அதிரடியாக ஆடினர். உசுடு T20 ஓவர் முடிவில் அணி 7 விக்கெட் இழப்புக்கு 215 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 216 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய மாகே மெகாலா அணி அதிரடி தொடக்கத்தை அளித்தனர். இருப்பினும் மாகே மெகாலா ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி 15 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 143 ரன்கள் எடுத்து 72 ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. தொடர்ந்து நேற்று மாலை 6 மணிக்கு நடைபெற்ற 9வது லீக் போட்டியில் காரைக்கால் ஸ்நாக்ஸ் அணியும் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற வில்லியனூர் மோகித் கிங்ஸ் பந்து வீச்சை தேர்வு செய்தது.
அதன்படி முதலில் களமிறங்கி பேட்டிங் செய்த காரைக்கால் நக்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 152 ரன்கள் எடுத்தது. பின்னர் 153 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் பானு ஆனந்த் மற்றும் மோகித் காலே இருவரும் சிறப்பாக தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தனர். ஆனால் 7வது ஓவரில் மோகித் காலோ 26 ரன்களிலும் ஆகாஷ் மற்றும் அமன்கான் இருவரும் ரன் ஏதும் இல்லாமலும் அடுத்தடுத்து வெளியேறினர். குறிப்பாக அந்த ஓவரை வீசிய ஹாகித் சர்மா ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்தினார். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் வரலாற்றில் இதுவே முதல் ஹாட்ரிக் விக்கெட் ஆகும். பிறகு அணி 18.3 ஓவர்களில் 153 ரன்கள் எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது. 79 ரன்கள் குவித்த வில்லியனூர் அணி வீரர் பானு ஆனந்த் ஆட்ட நாயகன் விருதினை தட்டிச் சென்றார். 3 போட்டிகளில் விளையாடி 3 போட்டிகளிலும் வில்லியனூர் அணி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரியில் விபத்தில் உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் என 40 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் வலியுறுத்தி உள்ளார். புதுச்சேரி அடுத்த தொண்டமானத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் நடன சபாபதி. இவர் நேற்று முன்தினம் தனது மகன்களான ஜீவா மற்றும் துவாரகேஷ் ஆகிய இருவரையும் தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு முத்திரையார்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது உசுட்டேரி அருகே சென்றபோது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே 2 மாணவர்களும் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த நடன சபாபதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் உயிரிழந்த 2 மாணவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு புதுச்சேரி 10 கண்ணு சந்திப்பில் நடைபெற்றது. முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பள்ளி மாணவர்கள் உருவப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன், வழுதாவூர், சேதராப்பட்டு, உசுடு, 10 கண்ணு உள்ளிட்ட சாலைகளில் கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் விபத்து ஏற்படுகிறது. காலை நேரத்தில் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்திய அவர், காலை 6 மணி முதல் 11 மணி வரையும், மாலையில் 4 மணி முதல் 6 மணி வரையும் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்க வேண்டும் என்றும், உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கு இரங்கல் கூட தெரிவிக்காதது கண்டிக்கத்தக்கது. உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கும் தலா 20 லட்சம் என 40 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த புதுச்சேரியில் ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கம், குறிப்பாக மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்கள் ஒரு அனுதாபையும் அஞ்சலியும் செலுத்தவில்லை. ஒரு நிவாரணம் கூட செலுத்தாதாக இந்த அரசு மிக கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கில் அவர்களை பாதுகாக்க வேண்டும், கட்சியை பாதுகாக்க வேண்டும், அரசை பாதுகாக்க வேண்டும் நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த புதுச்சேரி இந்த மாணவர்கள் நடந்த கொடூரத்தை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூட ஒரு ஆறுதலையும் அந்த குடும்பத்திற்கு ஒரு அஞ்சலியும் செலுத்தவில்லை. இதை மிகவும் காங்கிரஸ் சார்பில் நாங்கள் இன்று அவர்களை கண்டிக்கிறோம், கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நிவாரணத்தையும் அளிக்கவில்லை. குறிப்பாக இந்த போக்குவரத்து துறை, காவல்துறை அதை சரி செய்யவில்லை. காலையில் பார்த்தீங்கன்னா 10 யூனிட் பெரிய 10 சக்கர வாகனங்கள் காலையில் இந்த ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு அனுமதி இல்லை, முன் அனுமதி இல்லாமல் போய் கொண்டு இருக்க வேகமாக போகிறாங்க. இது நேரத்தை கட்டுப்படுத்துகிறோம். காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரை இந்த கனரக வாகனங்கள் இந்த காவல்துறையானது கட்டுப்படுத்த வேண்டும். இந்த ஏரியாவில் எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ போய் கொண்டு இருக்கிறது. எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டிகள், 12 சக்கரம் 10 சக்கர வாகனங்கள் மிக வேகமாக சென்று கொண்டு கட்டுப்படுத்தணும். இந்த போக்குவரத்து துறையும் காவல்துறையும் காலையில் ஒரு 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இங்கே ஒரு பாதுகாப்பை தரணும். அந்த வண்டிகள் 11 மணிக்கு மேலே தான் செல்லணுன்றதை இந்த நாங்கள் தொகுதி சார்பாக நாங்கள் இந்த காவல்துறையும் இந்த காவல்துறை அதிகாரி மேலேயும் இந்த உள்துறை அமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறோம், முதல்வரையும் கேட்டுக்கொள்கிறோம். மிக சீக்கிரம் இந்த இந்த குழந்தைகளுக்கும் நிவாரணம் அளிக்க வேண்டும். மேலும் அவங்களுக்கு வீட்டில் சென்று அவங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன்.
6 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும், சாயந்தரம் வந்து 4:30லேருந்து 6 மணி வரைக்கும், 6 மணிக்கு அதை தடுத்தா போதும். அதுக்கப்புறம் அதை கவனமாக செல்லணும். மிக வேகமாக செல்லக்கூடாது அறிவுறுத்தும். நிவாரணம் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து 20 லட்சம், ஒரு அந்த பள்ளி மாணவருக்கு ஒரு மாணவருக்கு 20 லட்சம் கொடுக்கணும். ஒரு மாணவர்களுக்கு அவங்க அப்பாவும் காலில் வந்து ஃப்ராக்சர் ஆகுது, கால் உடைஞ்சி நேற்று பார்த்தா மயக்கமான முறையில் ரொம்ப கொடுமையாக, குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமையில இருக்க 2 சின்ன பிஞ்சி குழந்தைங்க. அவங்கள நிவாரணத்தை உடனே அடிக்கிறது தயவுசெய்து காங்கிரஸ் சார்பாக கேட்டிருக்கோம். முதல் வந்து தனி கவனம் செலுத்தணும், அரசியலே முக்கியன்றதை மக்களையும் கொஞ்சம் பார்க்கணுன்றதை என்ன கேட்டுக்கிறேன். அரசாங்கம் வந்து இந்த நிவாரணமும் இந்த டைம் கட்டுப்பாடும் இதை அதை உடனே இது பண்ணணும். இல்லைன்னா இந்த வந்து இங்கே வந்து பெரிய போராட்டம் வந்து இந்த 10 நாங்கள் உசுறு தொகுதி சார்பாக, குறிப்பாக காங்கிரஸ் சார்பாக ஒரு போராட்டத்தை மீண்டும் வந்து சாலை மறியலாக அதை செய்வோன்றதை கூறிக்கொள்கிறோம். செய்திகள் தொடர்கிறது. இலவச பல் பராமரிப்பு முகாமில் 2ஆம் நாள் சிறப்பாக நடைபெற்றது. பாரதிதாசன் அரசு பெண்கள் கல்லூரியில் உள்ள மாணவிகளுக்காக ஆரோக்கியம் மற்றும் நலன் கழகத்தின் மூலம் நடைபெற்ற பல் பராமரிப்பு முகாம் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி, சென்ட்ரல் மற்றும் ஸ்மைல் ஆன் கலோ டென்டல் கிளினிக் இணைந்து நடத்தும் 2வது நாளான இம்முகாம் நல்லெண்ணம், சிறப்பான ஒத்துழைப்பு மற்றும் பொது சேவைகள் மையமாக கொண்டு மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த முகாம் பாரதிதாசன் அரசு பெண்கள் கல்லூரியின் ஆரோக்கிய மற்றும் நலன் கழகம், ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி, சென்ட்ரல் மற்றும் ஸ்மைல் ஆன் கலோ டென்டல் கிளினிக் ஆகியவற்றின் இணைந்த முயற்சியாக டாக்டர் பிரசன்னா மற்றும் டாக்டர் ஸ்ருதியின் தலைமையில் நடைபெற்றது. டாக்டர் பிரசன்னா வழங்கிய ஒரு சிறப்பு பல் பராமரிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாணவிகளுக்கு சிறந்த அனுபவமாக அமைந்தது. இதில் தினசரி பல் பராமரிப்பு, பொதுவான வாய் மூல நோய் மற்றும் தடுப்பு செயற்பாடுகள் குறித்து விளக்கங்கள் வழங்கப்பட்டன. பின்வரும் மருத்துவர்கள் பயனாளிகளுக்கு முழுமையான பரிசோதனையும் ஆலோசனையும் வழங்கினார்கள். டாக்டர் சௌமியா சி, டாக்டர் சௌந்தர்யா, டாக்டர் ரேவதி, டாக்டர் கார்த்திகா, டாக்டர் சௌமியா எஸ், டாக்டர் ராஜலட்சுமி. முகாம் முழுவதிலும் 1500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளனர். இளம் பெண்கள் வாய் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முக்கிய சாதனமாக இது அமைந்தது. மார்ஸ் மலர்விழி ரவி, ஹோம் சயின்ஸ் துறை உதவி பேராசிரியர் மற்றும் மார்ஸ் பிந்து பாலன், ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் ஆகியோர் மற்றும் ஆரோக்கிய மற்றும் நலன் கழக உறுப்பினர்கள் முகாமை சிறப்பாக ஒத்துழைத்தனர். ரோட்டரியன்ஸ்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர் தொண்டர்கள் ஒருங்கிணைந்த முயற்சியில் கலந்து கொண்டு இந்த முகாமை சமூக நலனுக்காக சிறந்த உதாரணமாக மாற்றினார். செய்திகள் தொடர்கிறது. நெடுங்காடு கோட்டுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் 10/7/2025 நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி டாக்டர் சி சந்திரபிரியங்கா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு டாக்டர் சி சந்திரபிரியங்கா மக்கள் சேவை மையம் நல்லாத்தூர் அவர்களின் சார்பில் அப்பகுதியில் கேக் வெட்டி இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நெடுங்காடு கோட்டுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம். செய்திகள் தொடர்கிறது. சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது. சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் ராஜ்குமார், கௌரவ தலைவர் மல்லிகா, துணைத் தலைவர்கள் விஜய், சித்தானந்தன், ராஜேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர். அதனைத் தொடர்ந்து கோவிந்தராஜ், தெய்வநாயகம், தனிகாச்சலம், மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மீன்பிடி தொழிலாளர் கூட்டமைப்பு தமிழ் மாநில துணைத் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் CIDU மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபுராஜ், மாநில செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் கோபி, விஜய், குணசேகர், மஞ்சினி என்கின்ற ரமேஷ், சித்தானந்தன், ருமித்ரன்,
கார்த்திக், விஜயன், ராஜ்குமார், வாழ்முனி, முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி கல்வித்துறை புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 7 ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு சட்டசபை வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மற்றும் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் இணைந்து புதிய ஆசிரியர்களுக்கு பணி ஆணையினை வழங்கினர். இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள் தங்களது குடும்பத்தினருடன் பங்கேற்று நேரில் பணி ஆணையினை பெற்றதை வரவேற்புடன் அனைவரும் பாராட்டினர். குறிப்பாக சிலர் தங்களது பெற்றோர் மற்றும் கணவருடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். செய்திகள் தொடர்கிறது. தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணாபாரதி அவர்களின் பிறந்தநாளான இன்று புதுச்சேரி தமிழ் தேசிய அமைப்பு நிர்வாகிகள் அனைவரும் அருணாபாரதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இளம் வயதில் அறிவார்ந்த செயல்பாட்டாளராகவும் கர்நாடகத்தினை சேர்ந்த சக்தியின் சட்டவிரோத தமிழ் ஆன்மீக பகைச்செயல்களை கண்டறிந்து காட்டு வெளியில் கடும் பயணம் மேற்கொண்டு அநீதிக்கு எதிரான போராடி வரும் சைவ நெறியாளர்கள், பழங்குடி உரிமையில் அக்கறையுள்ளவர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அனைவருக்கும் துணை நின்று வலிமை சேர்க்கும் வலுவான ஆதாரங்களோடு ஆவண தொகுப்பாக ஈஷாவின் மறுபக்கம் என்கின்ற நூலை எழுதி வெளியிட்டுள்ளார். புறக்கணிக்கப்படும் புதுச்சேரி நூலில் புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி பெறுவது தமிழர்களின் அரசியல் உரிமைக்கான முதல் படி என்கின்ற கட்டுரையும் எழுதியுள்ளார். புதுச்சேரிக்கு மாநில தகுதி தேவை ஏன் என்கின்ற நூலினையும் வெளியிட்டு புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களின் உரிமைக்கான போராட்ட களத்தில் தன்னை இணைத்து கொண்டு சமரசமில்லாமல் போராடி வரும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணாபாரதி அவர்களின் 40வது பிறந்தநாளில் தமிழ் தேசிய அமைப்பு நிர்வாகிகள், தமிழர் களம், அழகர், புதுவை எழுத்தாளர் சங்கம், புதுவை தமிழ் நெஞ்சன், புதுச்சேரி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மாநில செயலாளர் வேல்சாமி, நாம் தமிழர் ரமேஷ் அனைவரும் அருணாபாரதி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி.